தம்பி, இப்போ கர்நாடகாவில் வந்திருக்கோம். இப்போ இது இந்த செடிக்கெல்லாம் இன்னமும் பேர் வச்சுருக்கேன்னு சொல்கிறாங்க, இந்த செடிக்கு அந்த செடிக்கெல்லாம். அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் சொல்லணும். இது என்ன செடி? இது பிஜேபி செடின்னு சொல்லுவாங்க. என்னது பிஜேபியா? ஏங்க இது என்ன அரசாங்கம் ஆளுது? நம்ம மோடி தான், நம்ம மோடி கொடுத்தார இலவசமாக. இது பார்த்தீங்கன்னாக்கா எப்படி பரவச்சுனே தெரியல. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ நெல் அறுவடை முடிஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல் ஃபுல்லாக வளைஞ்சு கிடக்கு. இதை அவ்வளோ சீக்கிரத்தில் அழிக்கவே முடியாது. வேறு பார்த்தீங்கன்னா ஊசி மாதிரி நல்லா இவ்வளோ சின்னதுலேயே பார்த்தீங்கன்னா இவ்வளோ நெட்டுக்கு இருக்கும். ஊசி வேறு அடி வேறு போய் இறங்கிடும், போய் இறங்கும், பிடுங்கவே முடியாது. அடேங்க ஐயால. இதை இதுக்கு பேர் பிஜேபி செடி. அறுத்து விடுவாங்க. ஏன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் பெருசாச்சுனாக்கா அரிக்க ஆரம்பிச்சிடும். ஓ, கையெல்லாம் பட்டா பட்டா ஐயா, அது எதுக்கு எங்கிட்ட கொடுத்தா அப்புறம்? இது சின்னதா இருக்கு இல்லையா, அதனால அரிக்காது. சரி, இவர் பிஜேபி. காங்கிரஸ் யாரு? காங்கிரஸ் செடி இருக்கு. அது என்னது? இது பாத்தீங்கன்னா காங்கிரஸ் செடி. இந்த ஒரு பூ உதிர்ந்தாலே பாத்தீங்கன்னாக்கா 10 செடி முளைக்கும். அது நம்ம ஊர்ல இருக்கு, தமிழ்நாட்டுல இருக்கு காங்கிரஸ் செடி. இது பாத்தீங்கன்னாக்கா நீங்க புடுங்க வயல் ஃபுல்லா பரவிட்டே இருக்கு. இந்த பூ வர்றதுக்குள்ள புடுங்கிட்டீங்கன்னா தப்பிச்சோம். அப்போ இன்னைக்கு சூழ்நிலையில காங்கிரஸ் ஆட்சியில் வந்தப்போ அழிக்க முடியாது, பிஜேபி அழிக்க முடியாதுங்கிறது செடியிலேயே விளைச்சுட்டாங்கன்னு சொல்றேன். பரவாயில்லப்பா, நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் கிடச்சிது எனக்கு. நீங்கள் வருத்தத்தோடு சொல்கிறீங்க, நான் ஒரு வீடியோவை எடுத்துகிட்டு இருக்கிறேன். கஷ்டப்பட்டு பிடுங்குறாங்க, பிஜேபியே பிடுங்கி போடுறாங்க. இதெல்லாம் நல்லால மக்களே தெரிஞ்சுக்குங்க. கர்நாடகாவில் பேர் வச்சிருக்காங்க. அரிக்க ஆரம்பிச்சுன்னா பிடுங்க முடியாது. இப்போ சின்னதில் பிடுங்கினா தான், இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் களை மிஷின் வச்சு தான் களை எடுக்கணும். ஆமாம், பாருங்கள்லாம் பிடுங்கறதுக்கே சரியாக இருக்குது. காடு பூரா விவசாயிகளுக்கு இந்த வேலையே சரியாக இருக்குண்ணே. களை எடுக்கிற வேலையே சரியாக போகும். விவசாயம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லையா? சுற்றிக்கிட்டே இருக்கணும். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சாங்கன்னா இதே வேலை தான்.